வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் நண்பர்களே, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, ஒரு மனிதன் அதாவது எந்த விஷயத்துலேயும் அவனுக்கு ஆயுள் பலமாக இருக்கணுங்கய்யா. ஒன்றை சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவன் சாதிக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய ஆயுள் பலமாக இருக்கணும். ஆயுள் நீண்ட ஆயுள் இருந்தால் தான் அவன் எதையுமே சாதிச்சுட்டு முடிச்சுட்டு போக முடியும். அற்ப ஆயுள் 35 வயசு, 50 வயசு, 60 வயசில் அவர் என்ன சாதிக்க முடியும்? ஒன்றுமே சாதிக்க முடியாது. வேணால் குழந்தை குட்டி பெற்றுக்கலாம், 2 குழந்தையோடு தான் பண்ண முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மனிதனுக்கு ஆயுள் வேணும். நீண்ட ஆயுள் இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் இந்த பிறப்பின் ரகசியம், இந்த பூமியில் அவர் எதுக்கு பிறந்தார், என்ன அனுபவிக்க பிறந்தார், எந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்தார், அந்த கர்மாவை அவர் தீர்த்துட்டு போக முடியும். இல்லை என்றால் அது அற்ப ஆயுளோ இல்லை 35 வயசு 50 வயசில் ஆயுள் இருந்தாலோ அவர் அதாவது இந்த யுகத்துக்கு யுகத்தினுடைய நம்ம கொண்டு வந்த கர்மாவை கரைச்சிட்டு போக முடியுமானா முடியவே முடியாது. ஒரு மனிதனோட சாதகத்தில் 8ஆம் இடங்கிறது ஆயுள். அப்போ ஒரு மனிதனோட சாதகத்தில் 8ஆம் இடத்தை பார்க்கணும். இவருக்கு ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கா, ஆயுள் கம்மியாக இருக்கா, இவருக்கு எத்தனை திசை ஓடும். இப்போ 9 திசை இருக்கலாம், 9 திசையிலையும் 9 திசை இவருக்கு முழுசாக ஓடுமா, எந்த திசையில் பிறந்திருக்காரு, எந்த திசையில் இவர் முடிவார். அப்போ இந்த ஓடுற திசைக்குள்ளே இவர் கர்மாவை கழிச்சிட்டு போவாரா, இல்லை கர்மா மறுபடியும் இங்கே இருக்குமா, அடுத்த ஜென்மம் பிறந்து தான் அவர் கர்மா கழிப்பாரா. கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை மைண்டாக. எத்தனை திசை இருக்குது, இது எத்தனை திசையில் அவர் பிறந்திருக்காரு, அடுத்து இவருக்கு எத்தனை திசை இருக்குது, 120 வயசுக்கு. அப்போ இவர் இந்த பிறந்த ரகசியத்தை கழிச்சிட்டு போவாரா, இல்லை பெண்டிங் இருக்குமா, அதுதான் மெயின் பாயிண்ட். அப்போ அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும்போது என்ன சொல்ல அப்படின்னா, 8ஆம் இடம்னா ஆயுள். என்ன 8ஆம் இடம்னா ஆயுள். அந்த 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்கணும். அப்போ லக்னத்துக்கு அது 3ஆம் இடமாக வரும். அந்த ஆயுள் காலம்னு சொல்லக்கூடியது நீடிச்சிருக்கும். இவர் வந்த கர்மா, இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார், அந்த கர்மாவை எப்படி கழிப்பார் அப்படின்னு கணக்கெடுத்தா, லக்னத்துக்கு 8ஆம் இடம் ஆயுள் எவ்வளோ நாளைக்கு தீரும், ஆயுள் எவ்வளோ நாளைக்கு இவர் இருப்பார். அந்த 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் பார்க்கணும். அப்போ லக்னத்துக்கு அது 3ஆம் இடம் வரும். 3 கூடவே ஆட்சி பெற்றிருக்கானா, 3 கூடவே ஆட்சி பெற்றிருக்கானா, அதாவது திரிகோணத்தில் இருக்காரா, கேந்திரம் நோ திரிகோணத்தில் இருக்காரா, 1, 5, 9 இருக்காரா, கண்டிப்பாக வலிமையான ஆயுள். ஏன்னா இப்படி குறைஞ்சபட்சம் கணக்கு போடாமல் சொல்லலாம் 75 வயசு அவர் வாழ்வார். இதாங்க சாஸ்திரம். இந்த பூமியில் இந்த பூமியில் அவர் எதுக்கு பிறந்திருக்காரு, எதை அனுபவிக்க பிறந்திருக்காரு, இதை அனுபவிச்சுட்டு போவாரா, போக மாட்டாரா. 8ஆம் இடம் ஆயுள். அந்த 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் 3ஆம் இடமா, லக்னத்துக்கு 3ஆம் இடம் வரும். அந்த 3 கூடவே ஆட்சி பெற்றிருக்கணும். அதாவது எப்படின்னா கேந்திரம் இருக்கக்கூடாது, திரிகோணம் இருக்கணும். 1, 5, 9 இருந்தால் ஆயுள் கூடும், ஆயுள் நீண்ட ஆயுளோடு இருப்பார். இது தாங்க சாஸ்திரம். அப்போ இதில் 5ஆம் இடத்தை பார்க்கலாம், 9ஆம் இடத்தை பார்க்கலாம் லக்கணத்துக்கு. இப்போ இந்த திரிகோணத்தில் பாருங்கள் 1, 5, 9 இவர் என்ன அனுபவிக்க இந்த பூமியில் பிறந்தார், அதையும் கணக்கெடுத்துடலாம். ரெண்டாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னொன்று சொல்கிறேன், பேரும்புகளாக இருப்பாரா. எப்படிங்க பேரும்புகளாக இந்த பூமியில் வாழ்வாரா, அதாவது இறந்த பின்னும் பேர் சொல்லுவாங்களா, இறந்த பின்னும் பேர் சொல்ல முடியுமா அப்படின்னா 9 கூடவே நல்ல நிலைமை இருக்கணும். 9 கூடவே நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ 9 கூடவே சொல்லக்கூடாது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, 9 கூடவனை சுபகிரகம் பார்த்துருந்தாலோ. சுபகிரகம்னா என்னங்க, தேய்புறையில் சந்திரனும் சூரியனும் பாவகிரகம், ராகு கேது பாவகிரகம், சனி செவ்வாய் பாவகிரகம். அப்போ குரு சுக்கிரன் சந்திரன் சூரியன் வளர்புரை இவங்கெல்லாம் சுபகிரகங்கள். அப்போ சுபகிரகம் பார்வை இருக்கா, ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்குது, இந்த கருமாவை கழிக்க இங்கே வந்திருக்கிறாரு பூமிக்கு, கருமாவை நீண்ட ஆயுளோடு கழிச்சிட்டு போவாரா, ஆயுள் பாதியோடு விட்டுட்டு போவாரா, இவருக்கு ஆயுள் எவ்வளோ. பேரும் புகழ்னா என்னங்க, பிறந்ததுலேருந்து இறந்தும் பேர் சொல்லணுங்க, அதுக்கு தான் பேரும் புகழ். அப்போ இறந்த பின்னாடி பேரும் புகழ் சொல்லணும்னா அதுக்கு என்னங்க வேணும், 9 கூடையவனை சுபகரகம் பார்க்கணும், 9 கூடையவன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் இவர் ஆயுள் நீண்ட ஆயுளோடு இருக்கலாம். இது எந்த பூமிக்கு வந்த கர்மா என்ன, அந்த கர்மாவை கழிச்சிட்டு நீட்டாக போவார். ஆனால் அந்த நீட்டாக போனாலும் இவருக்கு பேரும் புகழும் இருக்கும்.
பாட்டன் சொல்லுவாங்க. அப்போ எங்கள் பாட்டன் இப்படி பண்ணினாரு, எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி எங்கள் பாட்டன் இப்படி பண்ணினாரு, பேரும் புகழும் இருக்கும், இதுதான் கர்மா. அப்போ 9 குடையனை சுபகிரகம் பார்க்கணும், பேரும் புகழாக வாழுவார். வாழ்ந்த பின்னும் மறைஞ்ச பின்னும் இறந்த பின்னும் அவருடைய பேர் சொல்லும். வாழ்க வளமுடன். சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. வாழ்க வளமுடன்.